வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. முஸ்தபா சட்டமன்ற உறுப்பினர், தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். இதெல்லாம் கூட்டுறீங்க சரி, இதில் உங்களுக்கு அரசியல் கணக்குகள் இருக்குன்னு பார்க்குறோம். அதை தாண்டி திமுக கேட்குற கேள்வி என்னன்னா, காவிரிக்கு கூட்டுறதுல என்னங்க பிரச்சனை? சார் வணக்கம் சார். நான் என்ன சொல்றேன் சார், தமிழகத்தில இருந்து மாநில சுயாட்சிக்காக ஒரு மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த தொகுதி வரையறை எதிர்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் எம்பிகளை கூட்டி ஒரு கூட்டம் நடத்துது. இதுல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் உரிமைக்காக தமிழக வெற்றி கழகம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் இதுலயும் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், மத்தியில தாவேக்கான எம்பியே கிடையாது. இன்னைக்கு அது இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் மக்களுக்கான நிலைப்பாடை வெளிப்படைத்தன்மையாக இல்லைங்கிறீங்க. நினைத்திருந்தா வச்சிருக்க முடியும். நீங்க அங்க அவங்களை எதிர்த்து சண்டமாரதம் செய்ய வேண்டாங்கிறதுனால தான் நீங்க எம்பி வாய்ப்பு வந்த போது சொல்றாங்க. அப்படி கிடையாது. வரவங்களை அரவணைக்குவோம், வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுப்போம், நாங்க கூட்டணியில இடம் கொடுப்போம்னு சொல்லி இன்னைக்கு காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி அலைன்ஸா வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள காங்கிரஸுக்கு எம்பிக்கா குறைச்சல் இல்ல, எதுக்காக தலைக்கு மிஞ்சினது தானே இது தானமும் தர்மமும். இன்னைக்கு தாவேகா பிரதிநிதி இருந்திருந்தா அவரும் போய் ஓட்டு போட்டிருக்கலாம்ல. அங்க பட்டும் படாம இருக்கணுங்கிறது தான் நீங்க வச்சிருக்காதுக்கான காரணம்னே திமுக சொல்றாங்க. இல்ல சார், இது பாத்தீங்கன்னா திமுகவோட ஸ்டெண்ட், திமுகவோட வார்த்தை. இந்த வார்த்தை மக்கள் மன்றத்துல ஈடுபடாது. தாவேகாக்கு தலைவரோட அடிப்படையில மரியாதைக்குரிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு அந்த சீட்டை ஒதுக்கி கொடுத்திருக்காரு. நான் இவ்வளவு கேட்கிறேன், இப்படி மாநில சுயாட்சிக்கு பேசக்கூடிய திமுக அரசாங்கம் இந்த தொகுதி வரையறைக்கு கடந்த காலத்துல எவ்வளவு ரோல் பண்ணீங்க, எவ்வளவு பிளே பண்ணீங்க, எதிர்த்து வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்டதுல தாண்டி தாவி குதிச்சிங்களே. நீங்க அந்த பேப்பர் எல்லாம் கிழிச்சு போட்டீங்களே. ஆனா இப்ப திமுகவோட நிலைப்பாடு என்ன? திமுகவோட நிலைப்பாடு ஏன் பாஜகவுக்கு பாத்தீங்கன்னா சைலண்ட் வாய்ஸ்ல இருக்கிறீங்க, ஷேடோல இருக்கிறீங்க. எதனால நீங்க அக்யூஸ் பண்றீங்க அவங்க பாஜக பக்கம் நெருங்குறாங்கன்னு பாக்குறீங்களா? அதுதான் நெருங்குறாங்கல்ல. நீங்க இன்னைக்கு இந்த தொகுதி வரையறை நாங்க ஒன்னும் படிச்சு பார்க்கல, படிச்சு பார்த்துட்டு தான் சொல்லணும். அவ்வளவு இதுல என்ன இருக்கு? சரி, இதெல்லாம் படிச்சு பார்க்க சொல்லாம தான் அன்னைக்கு அந்த பேப்பரை கிழிச்சிங்களா? திமுகவோட கொள்கைக்கு, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களோட விஷயம் சார். திமுகவோட நிலைப்பாடு என்ன? ஒண்ணு மாநிலத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சியில இருக்கணும், பவர்ல இருக்கணும், இல்ல டெல்லியில பவர்ல இருக்கணும். இது அவங்க கடந்த காலத்தோட சினாரியோ, அவங்களோட பாலிசி. அந்த பாலிசி இல்ல. இன்னைக்கு தாவேகால செய்தி தொடர்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காருல ஜவஹர் அலி, அவர் கடந்த சனிக்கிழமை பேசும்போது நாமளும் பில்ல பார்த்துட்டு தானே முடிவெடுக்க முடியும்னு அவரும் பேசுறாரு. இல்ல, அவருக்கு ஜவஹர் அலி அவர்கள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன நிலைப்பாடுல பேசினாலும் எப்படி பேசினா எனக்கு தெரியல சார். தமிழக வெற்றி கழகத்தோட சட்டமன்ற உறுப்பினராகவும் செய்தி தொடர்பாளராகவும் அந்த அடிப்படையில எங்க நிலைப்பாடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் அது காவேரி இல்ல சார். இப்ப இந்த டீலிமிட்டேஷன் நமக்கு பாதகமா இல்லையான்னு நம்ம பார்த்துட்டு நிலைப்பாடு எடுக்கணும். இல்ல நீங்க இல்ல அப்ப கடந்த ஆட்சி காலத்துல திமுக பார்க்காம நிலைப்பாடு எடுத்துன்னு சொல்ல வரீங்களா? எடுத்தாங்க அப்படின்னா அதே தான் நீங்க செய்ய போறீங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய விஷயம் மக்களுக்கு பாதிப்பா இருக்கு. நீங்க கூட்டம் நடத்துறாங்க சார், இந்த கூட்டம் நடத்துறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு இது நீங்க அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடணும். நீங்க கேள்வியா கேட்ட போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும் போது இப்போ அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்த விஷயத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதி சரியா கூப்பிட்டீங்களான்னு அதிமுக கேக்குது. நீங்க கூப்பிடணும்னா தலைமை மூலமா கூப்பிடணும்ல. உங்க எம்எல்ஏக்களை அதிமுக நேரடியா அணுகி கூப்பிட்டுச்சுன்னா அவங்க போவாங்களா? அப்படி கிடையாது சார். இது பாத்தீங்கன்னா ஏதோ ஆட தெரியாதவனுக்கு மேடை கொண்டு இருக்காங்க சார். எப்படி கூப்பிடணும்? தாம்பளை தட்டு வச்சு, வெத்தலைப்பாக்கு வச்சு, தேங்காய் அந்த மாதிரி வச்சு கூப்பிடணும். சரி, இது பிரச்சனை தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை சார். தமிழ்நாட்டுக்கான ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டம் கூட்டுறார். முஸ்தபா சார் வந்துருங்க அப்படின்னா நீங்க போயிடுவீங்களா? நியாயமா என்ன செய்யணும்? உங்க கட்சியோட தலைமைக்கு தானே கூப்பிடணும். அவங்க தான் சரி முஸ்தபா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, ஆனா நீங்க எப்படி கூப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்றாங்க. எம்பிக்களை கூப்பிட்டது மாதிரி அவங்க தலைமையிலையும் இன்டிமேட் பண்ணணும்ல, குறைஞ்சபட்சம் இன்டிமேட் பண்ணணும்ல. நீங்க சொல்ற கேள்விக்கே நான் வரேன். முஸ்தபாவை மட்டும் கூப்பிட்டு முஸ்தபா தனி முஸ்தபா கூப்பிட்டு முஸ்தபா என்ன பண்ணுவாங்க சார்? முஸ்தபாவும் தலைமையும் ஒரே கோட்ல இருக்கு. தலைமை என்ன சொல்ற முஸ்தபா சொல்லுவாப்புல, இந்த மாதிரி எங்களை கூப்பிட்டு இருக்காங்க, நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல சார், இப்ப இந்த டீலிமிட்டேஷன் நமக்கு பாதகமா இல்லையான்னு நம்ம பார்த்துட்டு நிலைப்பாடு எடுக்கணும்.
எப்படின்னா தலைமை உடனே சொல்லுவது வந்து தமிழ்நாட்டோட பிரச்சனை உடனே போங்கன்னு சொல்லும். அதிமுகவோட எம்பியை கூப்பிடுறாங்களா தமிழ்நாட்டோட பிரச்சனை, எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டாங்களா? அப்ப என்ன சொல்றாரு அவரு? என்னை முறையா கூப்பிடாதீங்க போவாதீங்க அப்படின்னு சொல்றாரா? அப்ப தமிழ்நாட்டோட உரிமைக்காக தமிழ்நாட்டோட பிரச்சனைக்காக எனக்கு வந்து நான் வந்து நிக்க மாட்டேன், என்ன மரியாதையா கூப்பிடணும், என்ன கூப்பிடல நீங்க போவாதீங்கன்னு சொன்னா அப்ப சுயநலம் இல்லையா? திமுக அனைத்து கட்சி கூட்டம் இதே விவகாரத்துக்கு கூட்டியது. ஆனா அந்த அழைப்பு யாருக்கு விட்டது? அந்த அழைப்பு யாருக்கு விட்டது? கட்சி தலைமைக்கு விட்டது. கட்சி என்ன செஞ்சது? என்ன ஆனந்த அனுப்பி வைத்தது. அதுதானே முறை. சார் எம்பியை கூப்பிடுறாங்கன்னா அந்த எம்பி யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக எம்பி. அந்த எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, மக்களோட பிரஜை. தமிழ்நாட்டோட பிரச்சனை டெல்லியில பேசக்கூடியவர்கள். அந்த எம்பி வந்து தலைமைக்கு சொல்லிருப்பாங்கல்ல, தலைமை என்ன சொல்லிருக்கணும்? ஏங்க உடனே வந்து நீங்க வந்து போய் நில்லுங்கன்னு சொல்லிருக்கணும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிரஸ்டீஜையும் உங்களோட வந்து ஈகோயும் இந்த இடத்துல பாப்பீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இன்னைக்கு வந்து சாயம் வெளுத்து நிக்க மாட்டீங்களா? ஏற்கனவே அதிமுக பாதாள பாதாளத்துக்கு போற காரணம் இதுதானே. எடப்பாடி பழனிசாமியோட பிடிவாதமும் அவரோட சுய குணத்தினாலதான் நிக்குது. இப்ப மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது எம்பியை கூப்பிட்டுருக்காங்கன்னா தலைமை கேக்குதுன்னா அதுக்கான ஸ்டாண்ட் வந்து தெளிவா எடுத்திருக்கணும். இப்ப புறக்கணித்த கட்சியோட லிஸ்ட் நம்ம பாக்குறோம் முஸ்தபா சார். அதுல திமுக, பாமக, திமுக, அதிமுக, பாமக இப்படி கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரு அலவரிசையில வந்துட்டாங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன் சார், இப்ப நீங்க தமிழ்நாட்டுல வந்து மெகா கூட்டணி வச்சிருக்கோம், 26 கூட்டணி 27 கூட்டணி வச்சிருக்கிறவங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி அவர்கள் பின்னால் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இப்ப கடந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஒரு மெகா கூட்டணி உருவாயிருக்கு. நீங்க பாக்கணும்ல, அவங்க ஏற்கனவே எந்த அணியில இருந்தாங்க? நீங்க சொன்னவங்க எந்த அணியில இருந்தாங்க? அப்ப அவங்க வந்து ஏற்கனவே என்டிஏல இருந்தாங்க. என்டிஏ அணியில இல்ல. என்னோட கேள்வி அது இல்ல. திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக எல்லாம் ஒரு அலவரிசைக்கு வந்துட்டாங்க, ஒரே வேவ் லென்த்துக்கு பாஜகவோட வந்துட்டாங்கன்னு நீங்க குற்றம் சாட்டுறீங்களா? இல்ல வந்துட்டாங்கன்னா அவங்க தான் வெளிப்படுத்தணும். ஓகே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேற்று சட்டமன்றத்துல மரியாதைக்குரிய தேமுதிமுகவோட பொதுச்செயலாளர் பிரேமலதா மேடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தண்ணி பிரச்சனைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கர்நாடகா போனா என்ன தப்பு, திமுக ஸ்டாண்ட்ல இருந்து எதிர் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க, என்ன தப்பு, போனா என்ன பிரச்சனை, நம்ம தண்ணிக்கு வரணும்னு சொன்னா எப்படி? அப்ப வந்து அந்த மனப்பான்மையில இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப திமுக டபுள் வேஷம் போடலாம். ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாங்க இன்னும் 6 மாசத்துல, ஏன்னா எங்களுக்கு தமிழ்நாட்டுல பவர் கிடையாது, இங்க இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் வரப்போகுது, அது வரைக்கும் நாங்க மௌனம் காக்குறோம். ஆனா 6 மாசம் கழிச்சு எங்க அண்ணன் திருச்சி சிவா வந்து மத்திய அமைச்சர்கள் வரப்போறாரு அப்படின்னு சொன்னா ஏற்கனவே கள்ள கூட்டணி வைத்தவர்கள் இல்ல சார், நீங்க அதெல்லாம் தனியா பார்க்க கூடாது இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்க நாடாளுமன்றத்துல எவ்வளவு மசோதாக்கள் இந்த FCRA வரைக்கும் எவ்வளவு கடுமையா குரல் கொடுத்திருக்காங்க. வந்தே மாதிரி மசோதாலாம் நம்ம என்ன நிலைப்பாடு எடுத்தோம்? அவங்க நாடாளுமன்றத்துல எழுப்பிய போர்க்குரல் உங்களுக்கு கேட்கலையா? சார் தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடும் மக்களுக்கான நிலைப்பாடு. நான் என்ன கேக்குறேன்னா இந்த விஷயம் இப்ப நீங்க சொல்லக்கூடிய தொகுதி வரையறை விஷயத்துல கடந்த ஆட்சி காலத்துல திமுக எவ்வளவு வேகமா ஓடிச்சு. பிடி உஷா கூட மெதுவா இருப்பாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் நேரா போய் மத்திய அரசாங்கத்தை வந்து தகர்த்த போறேன், மத்திய அரசாங்கம் வந்து இது மாதிரி தவறான விஷயம் சொல்லுன்னு சொல்லி கிழிச்சு எறிஞ்சாங்களே. இப்ப ரிலே ரேஸ் மாதிரி நீங்க ஓடுறீங்க, எப்படி அமைதுன்னு பாப்போம். எந்த அமைதியில இருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அப்ப தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகத்துக்கு எம்பி இல்லைன்னா கூட தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் பிரச்சனை வந்தா உடனடியாக களத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாட்டோட தளபதி இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அனைத்து கட்சி எம்பி கூட்டத்தை கூட்டிருக்கான்னு பாக்குறேன். நன்றி முஸ்தபா சார். மீண்டும் இணைவோம். வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.